ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேஎஃப்எஃபோட 20வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஜேகே ஒரு வேலையை உங்களை சமாதானப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் சரி நீங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போக அவரும் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு போயிருப்பாரு. அங்கே போய்ட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வரைக்கு சும்மா இருக்காமல் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த ராகவி பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் கொதிக்கிற சாம்பார் எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றிருக்கும். வேலை போனால் ஆனியனாச்சு போடா அப்படிங்கிற மாதிரி தான் ஊற்றிருக்கோம். ஆனால் இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். சரி, ஓகே, கண்டுபிடிக்கோங்க, ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க. வெல்கம் போல் சாராவை போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு 2 பேர் அப்படியே பொடி நடையாக நடந்து போயிட்டுருக்கா. அவளும் வந்துட்டு என்னடி ஆள் போயாச்சா அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயாச்சே அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னார போனார் அப்படின்னு அவ கேட்குறா. அது நைட்டு போனார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நைட்டா? அவர் நைட்டு தான் போனார்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா அப்படின்னு கேட்க, இல்லை என் கூட தான் இருந்தார். அப்புறமா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு வெக்கப்படுறீங்க. அவள் பார்க்குறா, ஃப்ராடு, அப்போது நேற்று நீ பார்த்தியா பேசிட்டியா அப்படின்னு கேட்குறா. பார்த்துட்டேன், பேசிட்டேன், பாவம் இல்லை புள்ள, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஹா, சரி சரி, ஆமாம் நீ எங்கே போய் பார்த்தவர அப்படின்னு கேட்குறா. அவர் தான் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போது அம்மா அப்படின்னு சாரா கேட்க, அம்மா அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படியே சமாளிச்சுக்க வேண்டியதான், சத்தம் கேட்காம பேசிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சத்தம் கேட்காம என்னடி பேசுனீங்கன்னு அவ கேட்க, நீ டாக்டருக்கு தானே படிக்கணும்னு ஆசைப்படுற, அப்புறம் என்ன வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுக்கிற, ஏன் உன் பேஷனை மாற்றிட்டே என்ன அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்து கேட்குறீங்க. அப்போ அவளும், ஏன் கேள்வி கேட்டால் என்னவா, பதில் சொல்கிறதுக்கு என்னடி உனக்கு, சொல்லு 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 அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த வறுக்கி இருக்கானே அவனை நினச்சா எனக்கு வெறி வெறியாக வருது. நேற்று என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு அவளும் கேட்குறா. அந்த வறுக்கி பையன் இருக்கால, அந்த லூஸு போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. விட்டுருந்தா நேற்று சங்கூதிருப்பாங்க. ஆனால் நல்ல வேலை தப்பிச்சிட்டான். நேற்று அவர் என்னை பார்க்க வந்தும் கூட அவன் கூட எதை பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சாரா பார்த்துட்டு, ட்ராக்கு வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்கு வயன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அவன் கிட்ட அப்படிங்கிறா. ஏண்டி யா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை ஆரம்பத்துலேருந்தே நானும் பார்க்குறேன், அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குடி, இல்லைனா அவன் கோச்சிட்டு போகும்போது இவருக்கு ஏன் ஃபீல் ஆகுது, அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் ஒரு மாதிரி எனக்கு இடிச்சிட்டே இருக்குது. ஒரு வேளை உன்னை கழட்டி விட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு போயிடறாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமா அப்படிங்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் சடை 2 சடை போட்டிருப்பாள், அந்த 2 சடையில் ஒரு சடையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு, என்ன என்ன வெறுப்பேத்துறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவளும், தலையை விடுறி, முடிய கலைக்காத, அப்புறம் முடி கலைஞ்சா அந்த பிடி டீச்சர்கிட்ட என்னால் செருப்படி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சடையை அப்படி ரெடி பண்ணிட்டு, அதாவது சும்மா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரிப்பன் கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டுருப்பீங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் ஜெக்கி வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அந்த ராகவி பொண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே செம கோவத்தில் வறுக்கி முறைச்சிட்ருக்கா. வறுக்கி பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான். ஏய் அறிவிருக்காடி உனக்கு, கிறுக்கு பிடிச்சவளே, ஏன் நீ கொதிக்கிற சாம்பார் எடுத்து என் மூஞ்சில் ஊற்றுனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் எதுவும் பேசாமல் முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போது ஜேகே வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கா. சார் இங்கே பாருங்கள் சார், என் மூஞ்சில் கொதிக்கிற சாம்பார் எடுத்து ஊற்றிட்டா, ஏற்கனவே என் மூஞ்சி தீஞ்சு போன மாதிரி தான் இருக்குது, இதில் இவன் வேறு எச்சா தேய்ச்சிட்ருக்குறா, எவ்வளோ காயம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கிறான். அப்போது ஜேகேவும், நானும் பார்த்தேன், நீ பேசுனதுக்கு உனக்கு இது தேவைதான். ஏண்டா ஒருத்தவங்கக்கிட்ட இப்படி தான் வேலை வாங்குவியா, கொஞ்சம் கூட உனக்கு மேனஸ் இல்லை, உன்னை ஏதாவது சொல்லிட்டா உனக்கு அவ்வளோ ரோசம் வந்துட்டு போகிறால கோச்சிட்டு அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ எதுக்கு நீ அந்த பொண்ணை அந்த மாதிரி வேலை வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, இவர் ஓ அப்படி போகுதா கதை, இருங்க நான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஏய் அவள் ஸ்கூல் போயிருப்பாடா பைத்தியக்காரா அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, சாயங்காலம் வருவாள், அப்போ நான் சொல்லி வைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவளுக்கு ஏற்கனவே உங்கள் மேலே 1008 சந்தேகம் இருக்குது, இதையும் சேர்த்து 1009வது சந்தேகமாக பண்ணி வைக்கிற பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்போது ஜேகே வந்துட்டு, நீங்கள் கிளம்புங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அந்த ராகவி பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை இன்னுமே முறைச்சிட்டு தொலைச்சிருண்டா படவா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகுது. அப்போது வறுக்கிக்கினா செம்ம கடுப்பாகுது. ஏற்கனவே என் டார்கெட்டுன்னு தெரியவானா, இப்போ இந்த அளவுக்கு ஆகிடுச்சா, அவ்வளோதான், ரிவெஞ்ச் மோட் வந்துட்டு +++ஸாக போயிட்டே இருக்குது. அப்போது ஜேகேவும், போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வா, வந்து வேலையை பாரு, நைட் இன்னைக்கு வேலை இருக்குது தெரியும்ல அப்படிங்கிறாரு.
ஆ தெரியும் தெரியும். இன்னைக்கு போயிடுங்க அந்த வாயினை பார்க்கறதுக்கு. அப்புறம் நான் மட்டும் தனியாக போய் சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மூஞ்ச கழுவிட்டு இருக்கிறான் திட்டிக்கிட்டு. அப்போ ஜேகேவும் இவனுக்கு இதே வேலையாக போச்சு, ஒன்றும் ரிப்பேர் பண்ணுறதில்ல, யாராவது ஏமாந்தவங்க கிடச்சா மிரட்டிட்டு திரியிட்டு. எப்போ தான் இவன் மாற போகிறானோ எனக்கு சத்தியமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போது இவன் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இல்லை இல்லை இவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே ஆகுது. அப்போது ஜேகே வந்துட்டு டேய் நான் வெளில போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. சார் எங்கே என்ன விட்டுட்டு போகிறீங்க? எங்க இன்றைக்கி அந்த பிள்ளை பார்க்க போகிறீங்களா? அப்போ இன்றைக்கி நைட் நான் தனியாக போய் இன்றைக்கி சாகணுமா என்ன? இன்றைக்கெல்லாம் போனேன்னு வைங்களேன் சமாதி கட்டிடுவாங்க என்ன அப்படிங்கிறான். ஏய் டெய்லி அங்கே போயிட்டு இருக்கதான் வேலையா? அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அவள் ரொம்ப மிஸ் பண்ணான், அதனால் பார்த்துட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன், அவளே வேலை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டா, அதனால சும்மா அவரை பேசிட்டு இருக்காத, நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போகிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாமல் என்ன வேலை சொல்லுங்கள் சார், என்ன வேலை, என்ன வேலைக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, யார் கூட போகிறீங்க, என்ன நேரம் வருவீங்கன்னு கேட்டுட்ருக்கான். இவன் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே 100க்கு 200% வைஃப் மெட்டீரியல் மாதிரியே தான் பேசுவான். அப்போது ஜெகேவும் இதுக்கு தாண்டா அவளுக்கு ஒரு சில நேரத்தில் உன்னை கண்டா பிடிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் என் தங்கச்சிக்கு ஏன் என்ன பிடிக்காது? அதை ஃபோனில் பேசிச்சே. ஏன் அண்ணாவை நான் என்ன வேணால் சொல்லுவேன் திட்டுவேன், ஆனால் மற்றவங்க ஏதாவது ஹர்ட் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிச்சுல. அப்படியே என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்காதுங்கிறீங்க, என்ன 2 பேத்துக்கும் சண்டை பண்ணி வைக்க பார்க்குறீங்களா சார் அப்படிங்கிறான். அப்போ ஜேகேவும் அவளை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு சரிடா உன் தங்கச்சி நீயே வச்சு மெச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படிங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார், எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்க, யார் கூட போகிறீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, இங்கே பாரு வர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறான். டேய் உன் ரியாக்ஷனை முதல்ல மாற்றுடா, நீ கேள்வி கேட்குறது கூட தப்பு இல்லை, ஆனால் நிஜமாக ஒரு சில நேரம் எனக்கே ஏதோ புருஷன்கிட்ட கொண்டாடி கேள்வி கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் நீ பேசுகிறத வேறு மாதிரி இது பண்ணு, முதல்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும், இல்லைன்னா நீ வேறு மாதிரி ஆயிடுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சார் என்ன ஒரு ஆஞ்சநேய பக்தனை பார்த்து வேற மாதிரி ஆயிடுவேன்ட்டு போகிறீங்க, என்ன சார் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன் சார் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். போடா போடா அப்படின்ட்டு அவரு போயிடுவார். இப்போது ஜேகே அப்படி கீழே போகும்போது அந்த மேனேஜர் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ராகவி இருக்காங்க, அந்த மேனேஜர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே போகிற போக்கில் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. இப்படியே தான் ஜேகேவும் வெளியே போயிட்டு ரிட்டன் வருவார். ஸோ ரிட்டன் வரும்போது இவனும் என்ன சார் எதனா சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அதான் நீ ஃபோன் கையில் வச்சுருக்கல, ஆர்டர் போட்டுக்க வேண்டியதானே, எல்லாமே நானே பண்ணுவேனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் திமிரு பிடிச்சவ எடுக்க மாட்டேங்கிறா, அதனால தான் இப்போ நான் மட்டும் தனியாக போய் எங்கே சாப்பாடு வாங்குறது, ஏற்கனவே ஊருக்குள்ளெல்லாம் வம்பு இழுத்து வச்சுருக்கேன், எவனாவது என்னை பிடிச்சி இழுத்துட்டு போய் கத்தி வச்சு அறுத்து கொண்டுட்டானா என்ன பண்ணிட்டோம், அதான் அந்த பொண்ணை வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா அது ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, இந்த ரெஸ்டாரண்ட்டு சுத்த மோசம், ரொம்ப மோசமான சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் முதல்ல உன்னோட வேலையை நீ பண்ணி பழகு, அடுத்தவங்கக்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது சரியா? சரி நானே போய் வாங்கிட்டு வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ இவனும் சாப்பிடும்போது சார் அப்படின்னு கூப்பிட்றான். ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே கேட்குறாரு. இல்லை எதுக்கு போனீங்க, எங்கே போனீங்க, யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்குறான். ஜேகே அப்படியே முறைக்கிறாரு. அப்போது வரைக்கும் சார் சொல்லுங்கள் சார் எங்கே சார் போனீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் தனியாக அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடு அப்படிங்கிறாரு. இவனும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கையில் கழுவிட்டு வந்து பேக் எடுத்து பார்க்குறான். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. என்ன சார் துணி கடைக்கு போனீங்களா, என்னை கூப்பிட்டு போய்க்கலாம்ல, எனக்கு வேறு நிறையா அண்டர்வேர் வாங்க வேணுமா இருந்துச்சு, எல்லாம் கிழிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிறான். ஏய் அறிவு கிட்டவனே அதனால திறந்து பாருடா அப்படின்னு சொல்லுவாரா. சரின்னு சொல்லி இவனும் திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா இந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அதுதான். இவன் சார் இது எதுக்கு சார் மறுபடியும் வாங்கிட்டு வந்தீங்க, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஏய் அதான் நேற்று கொண்டு போய் எல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டல, இன்னும் என்ன இருக்குது, அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு நமக்கு வேலை இருக்குது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. பக்கா சார் பக்கா எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்படியே தான் ஈவினிங் ஆகுது. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் எடுத்திருப்பீங்க அவருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபோனை எடுத்த கையில் அவர் கால் பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி என்ன நான் ஃபோன் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் எடுத்தா நீ கால் பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏன்னா டெலிபதி கொஞ்சம் வேலை செய்யுது அதனால தான் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஓ அப்படியா
சரி, அந்த டெலபதி வேற என்ன சொல்லுச்சு? ஃபோன் மட்டும்தான் பண்ண சொல்லுச்சா இல்லை வேற ஏதாவது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே ஆளை கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசு அப்படின்னு சொல்லுச்சு அப்படிங்கிறாரு. ஆ சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கவே இல்லை, ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணணுன்னு தான் நினச்சேன், அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. அப்போ இவரும் அப்போ அவ்வளோதானா, சரி ஓகே நான் வைக்கிற பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போக இருங்க அப்படிங்கிறீங்க. அவரோட சிரிச்சுட்டு என்ன அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு டெலிபதி ஒன்று சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்லுச்சு அப்படின்னு அவர் கேட்க, எனக்கு வந்துட்டு உன் ஆள் கால் பண்ணுவான், அப்போ நீ கொஞ்சம் நேரம் ரொமான்டிக்காக பேசுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா இல்லையே, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லையே, உனக்கே அப்படியெல்லாம் தோணுச்சு, அப்போ உனக்கு தானே அப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஹலோ, இப்போ என்ன, நான் வைக்கிறேன், எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது, போய்ட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போக இருடி அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை காதில் வச்சு கேட்குறீங்க. சரி, இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பேச, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கி இன்ச்சு ரெடி ஆகிட்டுருக்குறான். எதுக்கு, இன்றைக்கி நைட்டு வேலை இருக்குல்ல, அதுக்காக தான். அப்போது அப்படியே அந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்கள்ல நீங்கள், அதை அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜேகேவும் சரி வேற சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் நான் இன்னும் சாப்பிடல, இப்போ தான் வந்தேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா என்னடி ஒரு நேரம் வா போன்னு பேசுகிற, ஒரு நேரம் நீங்கள் வாங்கன்னு பேசுகிற, ஏதோ ஒரு மாதிரி பேசு, சில நேரம் டா போட்டு கூட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என் மூடை பொறுத்து, எனக்கு எப்போ எப்படி கூப்பிடுன்னு தோணுது அப்போ அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனைக்கு இவர் அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே அவன் காதுலையும் கேட்குது. அப்படியே அவன் ஒரு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா சரி இப்போ உனக்கு என்ன எப்படி கூப்பிடணுன்னு தோணுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இப்போ எனக்கு உங்களை வந்துட்டு என்னங்க எனக்கு பண்ணன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் ஒய்ஃப் இப்படி கூப்பிடுவாங்கள்ல அந்த டோனில் பேச, அவருக்கு ஏதோ ஒரு காதில் தேன் வந்து பயிர மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கூப்பிட்ற படுத்துக்கிட்டு அந்த ஃபோனையே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அது வாய்ஸ் கால் தான், ஆனாலும் அந்த ஃபோனில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஜேகேவோட முதுகு மேலேயே ஏறி விழுந்துட்டு, தங்கச்சிமா அப்போ இந்த அண்ணனை உனக்கு என்னென்னு கூப்பிடணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் ஒன்னையா போடா வெண்ணன்னு கூப்பிடணுன்னு தோணுது, கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அப்போ அவன் வந்துட்டு அதானே பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைனை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குது குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவான். அப்போ ஜேகேவும் ஏண்டா எருமை அதுக்கேண்டா வந்து என் மேலே விழுந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏதோ என் தங்கச்சிக்கிட்ட பேச ஆர்வத்தில் வந்துட்டேன் சார். சரி ஓகே நீங்கள் பேசுங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, இதெல்லாம் இப்படி தான் ஒரு அண்ணா முன்னாடி பேசுவீங்களா ஒரு தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்களும் ஆமாம் அண்ணா முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் பேச முடியாது, ஏங்க நீங்கள் எந்திரிச்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அவன் நான் 2 காதையும் பொத்திக்கிட்டு ஐயோயோன்ட்டு போகிறான். அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி வந்து அவன் காதில் கை வச்சு அடைச்சிருந்துருப்பான்ல, அப்படியே அந்த கையை 2 பிடுங்கி விட்டுட்டு இப்போ பேசுடி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் வேணுக்குனே மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்போது ஜேகே அவன் காதுக்கிட்டே போய் நின்றுட்டு ஏமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து எனக்கு ரொம்ப கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அவன் வந்துட்டு காதில் அடிச்சுட்டு ஐயோ கம்மனு இருங்க, சும்மா இருமா நீ சும்மா உம்மான்ட்டு அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ நீங்களும் மாமா அவர் கிடைக்கிறாரு, நீங்கள் எனக்கு ரொம்ப கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே பார்த்தீங்கன்னா உனக்கு இல்லாததாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு நான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி கப்பல்ஸ் பேசிக்கும் போது கூட இருந்தா அப்படி தான் இருக்கும் போல். அவன் அப்படியே 2 காதையும் போட்டுக்கிட்டு ஐயோ என்னை இங்கேருந்து காப்பாற்றுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு கீழே ஓடிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஜிக்கு செம்ம சிரிப்பு, என்ன போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஓடிட்டாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஆமாம் உன்னை யாரும் அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச சொன்னால் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேச தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அதுவா நான் குப்புறப்படுத்திட்டு பேசிகிட்டு இருந்தேன்னா உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசினேன், அதனால தான் இதே ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு எப்படி நான் பேச முடியும் ஃபோட்டோ பார்த்துட்டு, அதனால் ஸ்பீக்கர் போட்டுட்டு உன் ஃபோட்டோ பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஃபோட்டோ தான் கையில் வச்சுருப்பீங்கள அதை பார்த்துட்டு பேச வேண்டியதானே, இதே வேறு எதுனாவது பேசியிருந்தோன்னா அசிங்கமாக போயிருக்கோம்ல அப்படிங்கிறீங்க. வேறு எதுனாதுன்னா அசிங்கமாக போகிறவளுக்கு மேடம் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன வேணால் பேசுவேன்,
ஏன் பேசக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட, மேடம் முதல்ல நீங்கள் ஒழுங்கா ஸ்கூலை முடிங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்கெல்லாம் பேசிக்கலாம், புரியுதா? முதல்ல படிக்கிற வழியை பாருடி வேண அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இது ஷாக்காக இருக்குது. அவர் இந்த மாதிரி பேச மாட்டார்ல, கொஞ்சம் தானே பேசுவார். ஸோ இப்படி பேசுவோம். என்னது போசுக்குன்னு வண்ணனை கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? அப்படி தான் கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ நீங்கள், ஆஹோ சரி ஓகே விடுங்க, என் கிளாஸ்மேட் பையன் ஒருத்தன் ரொம்ப நாளாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது? இந்த மாதிரி மரியாதை இல்லாத இடத்துல இருக்கிறத விட யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க கூட இருக்கிறது தப்பில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச, அவருக்குன்னா இப்போ ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. என்ன சொன்னால் யார் 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 அப்படிங்கிறாரு. யாரோ, சரி ஓகே அம்மா கூப்பிடுறாங்க, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அவர் நான் வைன் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவரோட ஃபோட்டோ ஒரு மாதிரி இந்த வால்பேப்பர்லாம் வச்சுருப்பாங்களே அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த மனுஷனுக்கு நிம்மதியாகவே இல்லை. எவன்டாச்சு யாருக்கு எவன்டா ப்ரப்போஸ் பண்ணுறது? இத்தனை நாளாவே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் அந்த சுஜிக்கிட்ட கூட இவ சொல்லியிருக்க மாட்டாளோ? சொல்லிங்க, சுஜி என்கிட்ட சொல்லியிருக்குமே, இவ எல்லாத்தையும் சுஜிக்கிட்ட சொல்லுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் பாட்டிக்கு தான் கால் பண்ணுறாரு. அப்போ உங்கள் பாட்டியும் ஹலோ அப்படிங்குது. இவர் பார்த்தீங்கன்னா சுஜி நான் தான் அஜய்க்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா பண்ணுற, நல்லா இருக்கிறியா, எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன், நேத்தானே வந்துட்டு போனேன். சரி சுஜி இந்த வயனுங்கிட்ட தான் சொன்னாலா அப்படின்னு கேட்குறாரு. அந்த காலத்தில் தினமும் எதனாவது வந்து வளரிட்டு தானே இருக்கும், அதில் எதை கேட்குற நீ அப்படின்னு சுஜி பாட்டி கேட்குது. அப்போது ஜெகேவும், அதுவா அவள் கிளாஸ்மேட் பையன் யாரோ ப்ரப்போஸ் பண்ணுறானாமாவே ரொம்ப நாளா, அதை பற்றி எதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறாரு. அடக்காலத இது வேற நடக்குதா, எனக்கு அந்த நாய் ஒன்றுமே சொல்லுடா, நான் வேணா கேட்டு பார்க்கட்டா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லை 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 அவளா சொன்னால் சொல்லட்டும், நீயா கேட்காத பாட்டி, சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, படவா பேர் சொல்லி கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிட்டினா பல்ல கழட்டிடுவா அப்படின்னு சொல்லி மிரட்டுது. சரி சுஜி சரி 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 நான் வைக்கிறேன், அப்புறமா கூப்பிட்ற வேலைக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவர் அப்படியே மண்டையை பிச்சுட்டு நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே நிம்மதியாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கும் இருக்கான்ல ஜேகே கிட்ட வந்து நின்றுட்டு, என்ன சார் கிளம்புங்க போகணும்ல அப்படிங்கிறான். எங்கடா அப்படின்னு கேட்க, மறந்துட்டிங்களா, நேற்று நான் பாதியில் போய் செத்துட்டு வந்தனே அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போகணும். கண்டிப்பாக அந்த இடத்துல இன்றைக்கி அவங்க மீட்டிங் நடத்த போகிறதில்ல, ஆனால் அதே மாதிரி வேற ஒரு இடத்துல மீட்டிங் நடத்த போகிறாங்க. ஸோ நம்ம போய்ட்டு அவங்கள கையும் களமாக பிடிக்கணும். நேற்றே ஒருத்தனை கொல்லறதுக்கு தூக்கிட்டு வந்திருந்தாங்க சார், ஆனால் அவன் வலையில் நான் சிக்கின்றிருப்பேன், என்ன பார்த்தங்காட்டிக்கு அவனை கொல்லாமல் போயிட்டாங்க. இல்லை கொண்டானுங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் பீதியில் ஓடியாந்துட்டேன். இப்போது என்ன நடக்க போதோ தெரியல, அதனால தான் சீக்கிரம் ரெடி அங்கே போகலாம் அப்படிங்கிறான். அப்போ இவர் அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கி கேட்க, என்னடா கோலம் இது அப்படிங்கிறாரு. அப்படி அவன் என்ன கோலத்தில் நிற்கிறான்னா, இந்த ஸ்கின் கலரில் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லெகின் பேண்ட்டு ஸ்கின் கலர்லேயே வந்துட்டு போட்டிருக்கான். என்னடா டிஷர்ட்டு லெகின்னு பொம்பளை பிள்ளைங்களாட்ட போட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, சார் என்ன நான் இப்படியே வரப்போகிறேன்னு பயந்துட்டிங்களா? அப்படிலாம் வர போகிறதில்ல, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டுக்கு மேலே நார்மலாக ஒரு ஷர்ட் மாதிரி எடுத்து போடுறான். இது எதுக்குடா அப்படின்னு கேட்க, சார் இந்த ஃபேப்ரிக் ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது சார், எனக்கு உடம்புல ஹீட்டான துணி போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுள் வேணும். அப்புறம் இதான் இந்த பிள்ளைங்க போடுற லெகின் இருக்குதுல்ல, அது நிஜமாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார், அதனால தான். அதுவும் இல்லாமல் நம்ம போடுற பேண்ட்டெல்லாம் சாக்கு மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட காற்றும் போகிறதில்ல, குத்துது, அதனால தான் இதை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோன்னா யாருக்கு தெரிய போகுது, நம்மளும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு பேண்ட் எடுத்து மாட்டிட்டு அப்புறம் ஒரு ஷர்ட்டு போடுறான். இவர் தலையாக அடிச்சுக்கிட்டு, சரி இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறாரு. அப்போ அந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த கோட் மாதிரி அதை எடுத்து போட்டுட்ருக்கான். இதை ஏன்டா எடுத்து போடுற அப்படின்னு இவர் கேட்க, பின்ன இதை போடாமல் சும்மா போயிட்டு சாவதா, என்ன முடிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா, உன்னை யார் இப்போ வர சொன்னா, நீ வரல, நான் மட்டும்தான் போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் இங்கே இருக்குதா, ஏன் சார் அப்படின்னு இவன் கேட்குறான். ஏய் நீ வேணாம், நீ இங்கே இரு, நீ அங்கே போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனைனா அப்புறம் என்னால் தாங்கிக்க முடியாது, ஸோ நீ இங்கே இரு,
நீ சேஃபாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம், புரியுதா? அப்புறம் இங்கே இருக்கிற பொண்ணுங்களை தொல்லை பண்ணக்கூடாது, உன்னோட வேலையை நீ தான் பண்ணிக்கணும். அப்படியே உன்னால் வெளில போக முடியலன்னா பொலைட்டாக கேட்கணும், மிரட்டக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறாரு. சரிங்க சார், நீங்கள் ஒன்றும் போயிடுவீங்களா தனியாக அப்படிங்கிறான். நல்லா போயிடுவேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் ஒன்று இருக்குல்ல அதை எடுத்து போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. இப்போது வரைக்கும் மட்டும்தான் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கவும் கீழே வந்து பார்க்குறான். ஸோ கீழே வந்து பார்த்தா மற்ற பொண்ணுங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. ஆமாம், இந்த ராகவி பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க கூட வேலை செய்கிற பொண்ணுங்க, அவளா? அவளை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட ஏன் கேட்கக்கூடாதா? அந்த பொண்ணு தான் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சு, திடீர்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது, காணோம், அதனால கேட்குறேன் எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணா? அவள் இனிமேல் வேலைக்கு வரமாட்டா சார் அப்படின்னு சொல்ல, இவனும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அது மேனேஜர் திட்டி வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிட்டாங்க, அதனால அவள் இனிமேல் வேலைக்கு வர மாட்டா. ஓகே சார், உங்களுக்கு என்ன வேணுமா சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவனும் அச்சோ பாவத்தை, அந்த பொண்ணை வேலை விட்டு முடுக்கிட்டாங்களா? சரி ஓகே விடுமா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதாவது வேணும்னு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ரூமுக்கு வரான். ரூமுக்கு வர வரைக்கும் மூஞ்சி சோகமாக வச்சுட்டு வரான். அப்போ அந்த பொண்ணும் கூட பரவாயில்ல, நல்ல மனுஷங்க போல, அவள் வேலைக்கு வரலன்னு சொன்னது சோகமாக போறாரு பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வரிக்கு பையன் மேலே வந்ததுமே போக் சாங் போட்டுட்டு நல்ல டனக்குனக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. காலையில் அந்த ராகவி பொண்ணை மேனேஜர் திட்டிருப்பாங்கள்ல, அதுக்கு முன்னே இவன் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். அதனால அந்த மேனேஜரும் ஒரு கஸ்டமர்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, மூஞ்சில் யாராவது சாம்பார் எடுத்து ஊற்றுவாங்களா, இப்படி தான் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து வேலைக்கு எடுத்தோமான்னு சொல்லி காணாப்பினான்னு திட்டி வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அதனால வந்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா வாங்கி கட்டியிருப்பா, அப்படி தான் வேணும் இவளுக்கெல்லாம். என் மூஞ்சிலே சாம்பார் ஊற்றுறா, என் டார்கெட்டை நான் கரெக்டாக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் சந்தோஷம் நல்லா டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவன் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜெக்கியோட ஞாபகம் வருது. அப்போ இவனோட பாக்கெட்டில் இருந்த ஜெக்கியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுது. இந்த கண்ணாடி பொருளெல்லாம் விழுந்து உடஞ்சின்னா ஆகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவன் ஏன் என்னோட சாரோட ஃபோட்டோ திடீர்னு கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ அப்படியே மூட நம்பிக்கையோட கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். அப்போது இவனால் மனசை கேட்கல. உடனே ஜெக்கி கால் பண்ண, என்னடா அப்படிங்கிறாரு. சரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். போயிட்டுருக்கேன், அவ்வளோதான் ரீச் பண்ணிவிடுவேன், நீ சேஃப்டியாக என்ன, இல்லைனா நீ வேறு எங்காவது அதாவது ஷிஃப்ட் ஆகிக்கோ, நீ அங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்குறீங்க, லொக்கேஷனாவது அனுப்புங்க, ஒரு பாதுகாப்புக்கு வேணும்ல அப்படிங்க. அது ஆல்ரெடி ட்ராக்கில் தான் இருக்குது, ஸோ அது டைரெக்டாக ஆஃபீஸில் வந்துட்டு ட்ராக் பண்ணிகிட்ருப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, நீ பத்திரமா இரு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு ஃபோனை கட் பண்ணிட்டு. ஆனால் இங்கே வர்க்கிக்கு மனசே கேட்கல. ஏன்னா நேற்று எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், ரொம்ப பயந்து போய் வந்திருப்பான்ல, கிட்டத்தட்ட விட்டுருந்தா சாவியை பார்த்துட்டு வந்திருப்பான், அந்த அளவுக்கு பயந்து ஓடி வந்திருப்பான். ஸோ இப்போது அதே கேங்கை பிடிக்கிறதுக்காக ஜெய்க்க மட்டும் தனியாக போயிருக்கிறதுனால இவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. அதுவும் இல்லாமல் அவளோட ஃபோட்டோ கீழே விழுந்ததும் இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இல்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகுனம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு உடனே இவன் அந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆல்ரெடி வந்துட்டு கழட்டி வச்சுருப்பான். இப்போ திரும்ப அதை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டையும் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனால் ஜேகே இன்னைக்கு எங்கே போயிருக்காருன்னு இவனுக்கு தெரியல. லிட்ரலி இப்போ நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். உடனே இவன் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அதாவது போலீஸ் இவங்க வந்துட்டு எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, ட்ராக் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சார் எங்கே இருக்காருன்னு எனக்கு சொல்லுங்கள், கரெக்டாக அந்த லொக்கேஷனை எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சரியா இதா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா அதை அனுப்பி விடுறாங்க. இவனும் மொபைல் எடுத்து பார்த்துட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் பார்த்து இவனும் பார்த்திங்கன்னா ஒரு கேபை பிடிச்சி அங்கேருந்து கிளம்புறான். அந்த கேப்காரன் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் எண்ட் ஆகும் பார்த்திங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் இவனை விட்டுட்டு, சார் நிஜமாக இங்கே தான் இறங்கணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போது வரைக்கும் ஆமாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் இது கொஞ்சம் அப்படி இப்படிப்பட்ட இடம், இங்கே நிறையா இந்த ரவுடி கும்பலெல்லாம் அடிக்கடி வந்து போயிட்டுருக்கிற இடம், இங்கேயே நீங்கள் தனியாக இறங்கணும்னு சொல்கிறீங்க, அதுவும் இந்நேரத்துலலாம் இங்கே நிறையா பிரச்சனை ஆகும், யாராவது ஜனங்களை பார்த்தாங்கன்னாவே அவனுங்க சுட்டு கொண்டுருவானுங்க, இங்கே ஏன் சார் இறங்குறீங்க, வேறு இடத்துக்கு வேணால் சொல்லுங்கள், நான் சார்ஜ் கூட வாங்கலை, கொண்டு போய் நானே விட்டுறேனே அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் இங்கே தான் இறங்கணும், ஏன்னா என்னோடய சார் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். உங்களோட சாரா, யார் சார், யாருக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு அவன் கேட்க,
ஐயோ இதெல்லாம் சீக்ரெட்டு இவங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. இல்லை இல்லை, என்னோட சார்னா நாங்கள் 2 பேரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம். அவர் அட்ரஸ் தெரியாமல் இங்கே வந்துட்டார், நான் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லவும், நான் வேணா வெயிட் பண்ணிட்டான்னு கேட்குறான். ஐயோ அதெல்லாம் வேணாம், நீ எதுக்கும் வெயிட் பண்ணு, நீ அதோ அந்த முக்கு இருக்குல்ல அங்கே வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு இவன் அங்கே போயிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ளே போகிறான். இப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரிப்ளை எதுவும் வரவே இல்லை. என்னது ரிப்ளைவே வரமாட்டேன்து, என்ன பண்ணுறாரு இந்நேரத்தில்? ஒரு வேலை ஏதாவது இருக்கா? இல்லையே, இந்நேரத்தில் என்ன வேலை? பகலில் தான் வேலை இருக்கும். ஏன் இவர் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறீங்க, காலும் எடுக்கலை. என்னடா இது, மெசேஜ் தான் பார்க்கல, ஓகே, கால் பண்ணால் கூடவா தெரியாது, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் ஃபோன் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்களும் நாமா அப்படின்னு கேட்க, வந்து கொட்டிக்கோ, கூப்பிட்டா என்னன்னு கேட்குறா, இந்நேரத்தில் வேறு எது கூப்பிடுவாங்க, வந்ததுலேருந்து சாப்பிடாம எழுதிட்டு இருக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடுவாங்களா, நீங்களும் எழுந்து போயிடுறீங்க. அப்போ உங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா வயனு அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன சுச்சி, ஏன் இப்படி அஸ்கி வாய்ஸில் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி கேட்க, அதுவா, ஆமாம் அந்த போலீஸ்கார பையன்கிட்ட தான் சொன்னியா என்ன அப்படிங்கிறாங்க. என்ன சொன்ன, நான் எதுவும் சொல்லியே, ஏன் என்ன சொன்னேன்னு சொன்னா உன்கிட்ட அப்படின்னு நீங்கள் பாட்டிக்கிட்ட கேட்க, அப்போ சுச்சி பார்த்தீங்கன்னா அட ஏதோ ஒரு பையன் உன் கிளாஸில் உன்னைய ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னு சொன்னால், நெசமாவா? நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவல்ல, இப்போல்லாம் வந்ததுக்கப்புறமா நீ ரொம்ப மாறிட்டு வயனு, இப்போல்லாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்கிறதில்ல. முன்னெல்லாம் ஒரு சின்ன விஷயம்னாலும் இந்த சுஜிக்கிட்ட தான் சுஜின்னு ஓடி வந்து சொல்லுவேன், ஆனால் இப்போல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடம் விட்டதுமே ஓடி வந்து என்கிட்ட தான் பேசுவேன், ஆனால் இப்போ ஓடி வந்து அந்த ஃபோனை தான் எடுத்துகிட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்ருக்க. நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. அப்போ நீங்களும் அட அப்படியெல்லாம் இல்லை சுஜி, எனக்கு நீ தான் எப்பயும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறீங்க. ஆமாம் வாய் வார்த்தை மட்டும்தான் வருது, ஆனால் உன் மனசில் இப்போ நான் ஒன்றும் உனக்கு ஃபஸ்ட் கிடையாது, ஏன்னா நீ சாயங்காலம் வந்ததுலேருந்து என்கிட்ட பேசினியாடி அப்படின்னு கேட்குது. நீங்களும் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை சுஜி, ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துட்டாங்க, நேற்று வேறு நான் எழுதாமல் போயிட்டேனா, அதனால தான் இன்றைக்கி நிறையா உட்காந்து எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டேனா, நீ கோச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் யாருப்பா உங்கள் மேலாம் கோச்சிக்குன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் கோவம் தான். அப்படியே வந்துட்டு இந்தா பூஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ உங்களோட அம்மாவும் என்னங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வர, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜீரணமாகாது போல், சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ உங்களோட மம்மிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தை பற்றி நல்லாவே தெரியும். அப்போ உங்கள் பாட்டியை பார்த்து அத்தை நில்லுங்க அப்படின்னு சொல்ல, என்ன பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க பாட்டியும். உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனை, என்ன சண்டை பேத்திக்கும் பாட்டிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு சண்டை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொன்னாலுமே உங்களோட அம்மா இல்லையே, 2 பேரும் சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க, அதுவும் நைட் நேரத்தில் சாப்பிடாம நீங்கள் தூங்கவே மாட்டீங்களே, சண்டை வந்தால் தான் இந்த மாதிரி முடிஞ்சு தூக்கிட்டு போவீங்க, சொல்லுங்கள் உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்து போயிடுறாங்க. அப்போ பின்னாடியே நீங்களும் எழுந்து, அம்மா எனக்கும் பசிக்கல, நான் அப்புறமா வேணால் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு படுங்க நீங்கள் அப்பா தாத்தான்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்து உள்ளே போயிடுறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, இதுங்க 2 சரியில்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்க, நீங்கள் சுஜிக்கிட்ட போயிட்டு சுஜி கோச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை நான் யாருப்பா உன் மேலே கோச்சிக்கிறதுக்கு, எதுவாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட சொல்கிற, நீ அவன்கிட்ட சொல்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்ன கண்டுக்க மாட்டேங்கிற, முன்னெல்லாம் இந்த சுஜி தான் உனக்கு எல்லாமாவே இருந்தா, இப்போது அவன் வந்ததுக்கப்புறம் அவன் தான், இந்த சுஜியை நீ யாருன்னே மறந்துடுவ போல இருக்கு. பரவாயில்ல, உனக்காவது நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த சுஜிக்கு தான் யாருமே இல்லை, பேத்தியே வாழ்க்கைன்னு நான் என் வாழ்க்கை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் படுற மாதிரி பேசுது. உங்களுக்கு நான் சுஜி கோச்சுக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, போடி நீ ஒன்று என்கிட்ட பேச வேணாம், உனக்கு அந்த பையன் தானே பெருசு, அவன்கிட்டே போய் பேசிக்கோ, பெரிய ஆளாம், போலீஸ்காரனா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி வச்ச மாதிரி டக்குன்னு கதவை சாத்திட்டு போயிடுது. இந்த பக்கம் நீங்கள் சுஜின்னு சொல்லி கதவை தட்டிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது, நீங்களும் தட்டி பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க.
அப்போது பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹெட்செட் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே 2 காதுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே பாட்டி கேட்டுட்டு படுத்துட்டுருக்கு. ஸோ இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இங்கே வரைக்கி தான் அந்த வாசலில் நின்றுட்டு இருந்திருப்பான்ல அந்த பெரிய பில்டிங்கில், அந்த பக்கம் தூரத்தில் கார் நிற்கிது. இவன் கால் பண்ணால் வந்து பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ இவன் அப்படியே உள்ளே போகிறதுக்கு பயப்படுறான். சரி ஓகே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளியிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பில்டிங் கிட்ட போயிட்டு இருக்கிறான். அப்போது அந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜேகே வந்துட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் அவர் ஃபுல்லாக வந்துட்டு ஃபைட்டு தான், அந்த கன்லலாம் ஃபைட்டு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையில் சண்டை போடுவாங்கள்ல அந்த மாதிரி தான் போட்டு எல்லாத்தையும் நல்லா அடித்து குத்திட்டுருக்காரு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து இவரை எட்டி உதைக்க இவரும் போயிட்டு போச்சுன்னு கீழே விழுந்துருவார். அப்புறம் அதுக்கப்புறமா எந்திரிச்சு நின்று திருப்ப அந்த உதச்சான் பார்த்தீங்களா, அவன் காலை பிடிச்சி நல்லா முறுக்கி விட்டுறாரு. அதாவது காலை வந்துட்டு நம்ம பின்னாடி தான் மடக்க முடியும், பட் காலை முன்னாடி மடக்குனா உடஞ்சிடும்ல, அந்த மாதிரி தான் இந்த விறகு வெட்டும்போது நடு விறகுல ஒரு காலை வச்சுட்டு அப்புறம் அந்த எட்ஜை பிடிச்சி இப்படி தள்ளணும் அப்படின்னு, அதாவது பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா அது நடுவில் உடஞ்சி 2ஆக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனோட முட்டியில் வந்துட்டு இவர் காலை வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த பாதம் இருக்குல்ல அந்த ஃபீட்டாக ஃபோட்டோ அதை பிடிச்சி அப்படியே நல்லா இப்படி முன்னாடி இழுத்துருப்பாரு. கால் டக்குன்னு உடஞ்சிருச்சு. அவன் கத்துன்னு கத்துறான். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட வாயில் ஒரு பிளாஸ்டரி மாதிரி இருக்கும்ல, ஸோ பேக்லேருந்து அதை எடுத்து அப்படியே போட்டு கட்டி விட்டுறாரு. ஏன்னா மேலே வந்துட்டு இந்த மீட்டிங் நடக்குது, இங்கே கீழே நிறையா பாடி கார்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ சத்தம் இல்லாமல் எல்லாத்தையும் இவர் அடிச்சுட்டு தான் மேலே போகணும், இல்லைனா அவனுங்க உசாராக கிளம்பிடுவானுங்கள. அதனால இவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொருத்தனா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக அடிச்சு முடிச்சுட்டு சத்தமே இல்லாமல் மேலே போயிடுவார். அப்போது அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சு நின்றுட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வரைக்கும் தான் ஒரு வழியாக உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கான். எல்லாம் அடித்து போட்டு வச்சுருக்குது, எல்லாம் மயங்கி கிடக்குறானுங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே லிட்ரலி அவங்க உயிர் போகிற நிலைமையில கூட கிடக்குறாங்க. அந்தளவுக்கு அடி விழுந்திருக்கும் போல், கை கால் உடஞ்செல்லாம் கிடக்குறானுங்க. எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு, அட கடவுளே யாருடா அவங்கள இப்படி அடிச்சது, இவங்களுக்கு முதல்ல ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அட பொறுக்கி பையங்களே உங்களுக்கு இருக்கிற ஆம்புலன்ஸு சாவுங்கடான்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிதிச்சுட்டு மேலே போயிட்டுருக்கிறான். அப்படி மேலே கரெக்டாக போகும்போது இவன் ஜேகே அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அதாவது வரிக்கு வந்துட்டு சென்டரில் நிற்பான். அவனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரைட் சைடில் இந்த கேங்கெல்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்க மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இங்கே ஜேகே கிட்ட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அவனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து நின்றுட்டுருப்பாரு. அப்போது இவன் ஜேகே திரும்பி பார்த்ததுமே சாரிங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாய்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வீட்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்ப ஜேகே கால் பண்ணி உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு, அப்போ வருகைக்கு கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வருகைக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருப்பாரு. சைலண்ட்டில் போட்டுட்டு தான் இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக சென்டரில் நின்றுட்டுருக்கான். அவனுங்க திரும்பி பார்த்தா சோலி முடிஞ்சு. இப்படி இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல நின்று அவரும் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டுருக்காரு, லைக் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் இவனுங்களை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காரு ஜேகே. அப்போது டக்குன்னு இந்த வரிக்கையோட ஃபோனில் லுங்கி டான்ஸ்ன்னு பாட்டு பாடிட்டு இருக்குது. அவ்வளோதான், அங்கே இருக்கிறவனுங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறானுங்க. ஜேகேவும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஸோ இப்படி எல்லாரும் வரிக்கை வந்துட்டு திரும்பி பார்க்க வரிக்கி பயந்து போய் அந்த வில்லனுங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போது ஜேகேவும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கா. இந்த சைடு நீங்கள் ஏன் ஃபோனை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எஃபெக்டை இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே டியர், இந்த எபிசோட் அவள் தான். முக்கியமாக நான் இந்த வீக்குக்கான எல்லா எபிசோடையும் 3 எபிசோட் தான். ஸோ அந்த 3ஐயும் ஒன்றா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஆல்ரெடி ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ இந்த 2வது ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 3வது எபிசோடு இப்போவே ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். அதனால எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை போட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த எபிசோடு வீடியோ கேட்டிங்களா என்னையாவது பேரா போட்டுன்னு சொல்லிட்டு, அதனால நான் போட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது டியர். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் ரிப்ளைக்கு இது பண்ணியிருக்கலாம், பட் நான் ஆல்ரெடி முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களோட அந்த ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே டியர், வேறு என்ன, அவ்வளோதான் டியர். எல்லாருமே சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, நிறையா சாப்பிடுங்க, அட் த சேம் டைம் ஹெல்த்தியும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் எப்பவும் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. டடா, பாய், சராங்கே.
ஸ்டோரி பிடிச்சிருக்கா?